சோத்துல கல் இருந்தா பிரச்சனை பண்ணலாம். ஆனா சோறே கல்லா இருந்தா, ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்னடா அது விசித்திரமான உணவு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து வேற எங்கேயும் இல்லை, நம்ம சைனால தான். சைனால தான் வந்து இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்றாங்க. அது என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடியோ அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஆத்துல இருக்கிற கல்லை எடுத்துட்டு அதுல மசாலா பொருள்லாம் சேர்த்து, அப்புறம் சீனா மசாலா பொருள்லாம் சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பேர் தான் சோடியூ. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் அந்த மீனவர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மீன் பிடிக்கிறதுக்காக அந்த ஆத்துல போறப்போ சில டைம்ல வந்து சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஆத்துல இருக்கிற கல்லு எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அப்படியே மூந்து பார்த்தா மீன் வாசனை. மீன் வாசனை வந்த உடனே ஓகே, மீன் தான் கிடைக்கல, மீன் வாசனை இருக்கக்கூடிய பொருளையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அந்த எண்ணெய், பூண்டு, இஞ்சி, மிளகு, அப்புறம் இந்த சைனால கிடைக்கிற மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த ஃப்ரைல நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே சப்பி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த கல்லை அப்படியே முழுங்கிடுவாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா முழுங்க மாட்டாங்க. நல்லா அந்த கல்லை நல்லா சப்பி சாப்பிட்டு அப்புறம் அந்த கல்லை துப்பிடுவாங்க. அதனோட டேஸ்ட் வந்து குறைஞ்சோடனே நம்ம எப்படி இந்த பபுள் காம் நன்னா மென்னுட்டு அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் குறைஞ்சோடனே துப்பிடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த கல்லை துப்பிடுவாங்க. ஸோ ஒரு சோகமான நிகழ்வுக்கு அப்புறம், அதாவது ஃபுட் இல்லாதவங்க சாப்பிடக்கூடிய பொருளாக தான் முதல்ல இருந்திருக்கு. இப்போ அவங்களோட பாரம்பரிய உணவாகவும் மாறி இருக்கு. இப்பயும் நீங்க சைனாக்கு போனீங்கன்னா இந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடலாம். ஒரு ₹190 அப்படின்ற அளவுக்கு விற்கிறாங்க. ஸோ இந்த கல்லை வந்து நீங்க வந்து வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு ஞாபகமா இந்த ஃபுட்டு தான் நான் சாப்பிட்டேன்டா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜோடியோ அப்படின்றதுக்கு மீனிங் பாத்தீங்க அப்படின்னா சப்பி துப்புதல் அப்படின்றதான் மீனிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.